தமிழக அரசியல்ல தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா பரபரப்பு இன்னும் அடங்கவே இல்ல. அந்த வகையில விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல நடந்த புத்தக வெளியீட்டு விழாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகமும் பிரபல இயக்குனர் சமுத்திரகனியும் கலந்துகிட்டு தற்போதைய அரசியல் சூழல் பத்தி அதிரடியான பல கருத்துக்களை பேசியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவுல பாப்போம். என்ன தெரியும், அனுபவமே இல்லை, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. எதுவுமே தெரியாதவங்க ரொம்ப கவனமா நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த எலெக்ஷனே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அந்த எலெக்ஷன் அப்போ நானும் தோழரும் ஒரு விழாவில் சந்தித்தோம். அப்போ நிறைய பேசினோம். அப்போ தோழர் என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு. தெரியல தோழர், என்னமோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஒரு என்னன்னா, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு ஒரு கதை சொல்றேன். அந்த கதையோட டைட்டில், அந்த படத்தோட டைட்டில் வந்து புரட்சி. அப்பவும் போய் நான் கம்யூனிஸ்ட் கதை தான் சொன்னேன். கதையை சொல்லி முடிச்ச உடனே கதையை கேட்டுட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே இந்த கதை பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி பண்ணுவோம் அப்படின்னாரு. அங்கிருந்து ஆரம்பிச்ச அந்த நட்பு, அதற்கு பிறகு இனிமேல் நான் திரைப்படம் நடிக்க மாட்டேன், நான் மக்கள் பணி செய்ய போறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே எங்க துறையில் இருந்தவங்களே நிறைய பேர் அமைதியாகவே இருந்தாங்க. இது என்ன நடக்கும், இது என்ன ஆக போகுது, நம்ம சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும், இப்படின்னு நிறைய அமைதிகள் இருந்தது. அப்போவும் நான் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். திரையுலகின் உச்சத்தில் இருந்து மக்கள் பணிக்காக வரீங்க, வாங்க, உங்களை மக்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. அது நடந்திருக்கு. ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சு பல பேர்த்த புரட்டி போட்டு, பணம் ஜெயிக்கல, பணம் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதி உடைக்கப்பட்டிருக்குது, மதம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அகங்காரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மக்கள் மக்கள் முட்டாள், மக்களுக்கு அறிவு இல்லை, இப்படியெல்லாம் பேசிங்கன்னா, மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்டையும் காசு வாங்கினா, அவங்ககிட்டையும் காசு வாங்கினா, இவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு காசே கொடுக்காத ஓட்டு போட்டான் பாரு, அவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. என்ன ஒண்ணு, அந்த தேர்தல் முடிவு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. எனக்கு பெரு வருத்தம் என்னன்னா, திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினுடைய தோல்வி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் பிடிஆர் தியாகு அவர்களுடைய தோல்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவரை பத்தி எல்லாம் நிறைய தெரியும், கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன், தெரியும். அப்புறம் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தோல்வி எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சும்மா ஒரு 4-5 பேராவது உள்ள போயிருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ணன் திருமா அவர்கள் நிக்கிறதா அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் நிக்கல. ஆனா அண்ணன் திருமா அவர்கள் நின்று உள்ள போயிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என் அன்பு தம்பி அண்ணாமலை எலெக்ஷன்ல நின்றுக்கணும், உள்ள போயிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி. ஆனா என்ன, அதான் நான் வந்தது சுனாமின்ட்டேனே, அடிச்சு போன போக்குல சில நல்லதையும் தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, கிடைச்சதுதான் கிடைச்சது. அது ஏன் 107ஓட நின்றுச்சு? அது கொஞ்சம் ஓங்கி அழுத்திருக்கலாமே, அது 120 வந்திருக்கலாமே. அங்குதான் பாடம் நடத்துகிறது இந்த பிரபஞ்சம். அந்த 4 நாட்கள் தான் நம் தேசத்துக்கு நடத்திய மிகப்பெரிய பாடம். பத்தி உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். அவர் தான் கரப்பாம்பூச்சின்றத உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி உலகம் பூரா ஒழிஞ்சிட்டு இருந்த கரப்பாம்பூச்சை பூரா வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான்.
அதனால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லைன்னா நமக்கு பசங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இவ்வளவு பெரும் கோபம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதே தெரியாமல் போயிருக்கும். எப்படி விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருந்ததோ அதை போலவே நம்முடைய இளைஞர்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது இவ்வளவு கடும் கோபம் இருக்கிறது என்கிற விஷயமே தெரியாமல் போயிருக்கும். ஆகவே அந்த வகையில் ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எதிராக கரப்பாம்பூச்சி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்னு அந்த பையன் தீபக் வந்து இவ்வளவு பெரியதா போகும் தெரியும், தெரிஞ்சு தோக்கறானா தெரியாம தோக்கறானான்னு தெரியாது. தீபக் என்கிற அந்த இளைஞன் தான் இதை சமூக வலைதளத்தின் மூலமாக துவக்குகிறான். அடுத்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் அந்த கட்சியில் சேர்க்கிறாங்க. உலக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் வாழ்க்கை கஷ்டங்களும் ஆட்சியாளர்கள் மீதான கோபமும் இவர்களை பார்த்துத்தான் தலைமை நீதிபதி சொல்கிறார், கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த பசங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவன் கரப்பாம்பூச்சி சும்மா சொல்ல, இந்த மாதிரி பசங்க வேலை வெட்டி இல்லாம கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒட்டுண்ணிகள். ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதி பேசுகிற பேச்சா இது? வேலை கிடைச்சு போகாம இருந்தான் அவன். வேலை கிடைத்து நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சும்மா தான் சுத்துவனா சொல்லிட்டு இருக்கான் பசங்க இளைஞர்கள். ஆனால் இளைஞர்களை பார்த்து அத்தகைய ஒரு கடுமையான குற்றச்சாட்டை விமர்சனத்தை மிக கோபமாக நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்ததற்கு எதிர்மறையாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் கரப்பான் பூச்சி பேரணி என்று சொல்லி நேற்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நாமாம் நாங்கள் கரப்பான் பூச்சி தான், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி நேற்று பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே வேலையின்மை என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கற்ற கல்வி கேட்ட வேலை என்பது அநேகமாக இல்லை. ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும், எவ்வளவு குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஆளாகி இருக்கிறார்கள், உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 8000 10,000 பொறியியல் படித்தவர்கள் எல்லாம் 8000த்திற்கும் 10,000த்திற்கும் பல ஆயிரக்கணக்கான பொறியியல் வல்லுநர்கள் இப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.